சரி, நான் தான் அவனை கீழே தள்ளி விட்டேன்ற விஷயத்த ஏன் சொல்லவே இல்ல? வேணும்னே சொல்லலையா, இல்லைன்னா தலையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டானா? நில்லு. என்ன பார்க்கும்போது நீ செஞ்ச பாவக்காரிய ஞாபகம் வருதா? அதனால்தான் குற்ற உணர்ச்சியோட வெல்ல போறியா? என்ன குற்ற உணர்ச்சி, என்ன பாவம்? அதுவும் சரிதான். ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கிறது, கொல்றது உனக்கும் அம்மாக்கும் பாவமாவே தெரியாதுல்ல? அப்போ நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, நான் நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டேன்னு நினைச்சியா? நான் அப்படி மறந்து போயிருந்தா இந்த வீடு வரைக்கும் எப்படி வந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா நக்ஷு? இப்ப என்ன அதனால? என்ன நியூசன்ஸா பேசிட்டு இருக்க? ஓ, நியூசன்ஸா? வந்துட்ட. இப்ப என்ன உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு, அதனால நீ கொல்ல வந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன்னு இப்ப சொல்ல வரியா? மறைக்காம இருந்திருக்கணும், எல்லாருக்கும் சொல்லி இருக்கணும். என் மம்மி அத எந்த அளவுக்கு சமாளிச்சிருப்பாங்கன்னு அப்பதான் உனக்கு புரிய வந்திருக்கும். நான் உன்னை கொல்றது இருக்கட்டும், நீ என்ன கொல்ல வரும்போது நான் தான் தப்பிச்சு ஓடி வந்தேன்னு பழிய உன் மேல போட்டிருப்பாங்க. அப்ப கரையில வந்து விழுந்த மீன் மாதிரி தரையில கிடந்து துடிச்சிருப்ப. ஒரு விதத்துல பார்த்தா உன்னை நீயே காப்பாத்திட்டு இருக்க, அவ்வளவுதான். உண்மையை சொன்னாலும் மாமா என்ன நம்பியிருக்க மாட்டாருன்னு சொல்றேன். அதான் சொல்றேன்ல, நம்பறதுக்குள்ளேயே என் மம்மி டாடி கிட்ட வேற ஒரு கதையை சொல்லிடுவாங்க. ஒருவேளை அந்த உண்மைக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்தா அப்பவும் உங்க அப்பா நம்ப மாட்டாரா? அந்த வாட்டர் ஃபால் கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்க போது? சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அங்க ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் கூட கிடையாது. கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இரு நக்ஷு. சிசிடிவி கேமரா இல்லாம வேணா இருக்கலாம் செல்லம், ஆனா இந்த கேமரா இருக்கு. இதுல நீ செஞ்ச கிரைம் ரொம்ப டீட்டெயிலா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் பாரு. ஏய், என்ன தைரியம் உனக்கு? உன் மேல நான் காட்டின இறக்கத்தை நீ யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா பூமி? நீ யாருக்கு போன் பண்ண பார்த்த? உண்மையை சொல்லு, யாருக்கு போன் பண்ண? சார், கேப் கழட்டியா? சார், கேப் கழட்டியா? உன் போன் தானே இது? இந்த பொண்ணை காவல் காக்காம தூங்கிக்கிட்டு இருக்க பேவகூஃப். கொஞ்சம் கூட தூங்காம இருக்கிற இந்த பொண்ணு உன் போனை எடுத்து டயல் பண்ணின்னு இருக்கா. இதான் நீ டியூட்டி பார்க்குற லட்சணமா? சாரி சார். கிளம்பு. ஏய், நீ சொல்லு, யாருக்கு நீ போன் பண்ண பார்த்தே? உன்னதான் கேக்குது. யாருக்கு நீ போன் பண்ண பார்த்தேன்னு சொல்லு. என் தம்பி சிவாவுக்கு. உன் தம்பி இருந்த வீட்ல இருந்து துரத்தி அமிச்சிட்டான் அந்த ஆளு. அதான் உன் புருஷன் ககன். அப்படி வெளியே போன உன் தம்பி கிட்ட எப்படி போன் இருக்குன்னு நினைக்கிற நீ? அக்கா என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா, ஆனா நான் என்னடானா நடுத்தெருவுல நிக்கிறேங்கிற வேதனையில உன் பிரதரால அந்த அவமானத்தை தாங்க முடியாம இன்னாரா இருக்கானோ இல்ல மேல் போய் சேர்ந்தானோ நினைச்சாலே கஷ்டமாக்குது பூமி. ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, நான் சொல்றதால எதுவும் நடக்காது, நீ நினைக்கிறதால எதுவும் தடுக்கவும் முடியாது. சூசைட் பண்ணிக்கணுங்கிற யோசனை ஒரு செகண்ட்ல வந்துரும் பூமி. நாம ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளே அது தற்கொலைதான்னு ஒரு நியூஸா மாறிடும் பூமி. ஏன் வீட்லயே வளர்ந்து ஏன் வீட்டு உப்பையே சாப்பிட்டு என் பொண்ணையே பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு ஆம்பளை ஆயிட்டியாடா? அது அத்தை. சரி அத்தை, நான் பண்ணது தப்புதான்.
சாரி. சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இனி எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்காத. ஏன் சொல்றேன்னா, இப்ப மன்னிச்ச மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் என்னால உன்னை மன்னிக்க முடியாது. உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு அத்தை. குட். எங்க அந்த கேமராவை கொடு. சரி அத்தை. இந்த கேமரா தானா? இந்த கேமராவை காட்டிதான் என் பொண்ணு அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினியா நீ? இந்த கேமரா தானே உனக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? அத்தை, அத்தை அந்த கேமராவை கொடுங்க அத்தை. அட, ப்ளீஸ் நக்ஷத்ரா, வேணா ப்ளீஸ் அத்தை. சரி அத்தை, என்ன அத்தை, நீங்க கத்திட்டா நான் அப்படியே பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? ஏதோ நீங்க போட்ட சாப்பாடுல வளர்ந்தங்கிற நன்றிக்காக கொஞ்ச நேரம் பயப்படுற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். உன் பொண்ணு அவ்வளவு பெரிய கிரிமினல்னு நிரூபிக்கக்கூடிய வீடியோ இருக்கிற கேமராவை அவ்வளவு ஈஸியா நான் கொடுப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? என்னையே கொல்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அந்த கேமராவை எல்லாரும் மிதிச்சிங்களே, அதுல ஒரு மெமரி கார்டு இருக்குங்க. அந்த மெமரி கார்டுல தான் எடுத்த எல்லா வீடியோவும் இருக்குங்கிறத பாவம் நீங்க 3 பேர் யோசிக்காம விட்டுட்டீங்களே. எனிவேஸ், அந்த மெமரி கார்டு இப்ப என்கிட்ட தான் இருக்கு. மாமா, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, அந்த வீடியோவை டாடி கிட்ட காட்டாதீங்க. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நீங்க சொல்ற மாதிரில நான் செய்றேன் மாமா. எப்பா எப்பா எப்பா, தம்பி தம்பி, நான் வயசுல பெரியவப்பா, உன் கால்ல எல்லாம் விழ முடியாது. இத கால நினைச்சுக்கோ. என்ன இந்த கிரைம் சீன் குள்ள எல்லாம் இழுத்து விடாத, சரியா? நிறுத்துங்க.